எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நேரத்துல ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல இருந்து போகலாம். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನದೊಂದಿಗೆ ನಾವು ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುವ. ಮನುಷ್ಯனை பிரியப்படுத்த போறதில்ல. ನಾನು ಮನುಷ್ಯನನ್ನ ಮೆಚ್ಚಿಸಲು ಹೋಗೋದಿಲ್ಲ. மனுஷனை பிரியப்படுத்த போகிறதில்ல. ನಾನು ಮನುಷ್ಯನನ್ನ ಮೆಚ್ಚಿಸಲು ಹೋಗೋದಿಲ್ಲ. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಹೇಳ್ತೀರಾ? மனுஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாதுங்க. ನಾವು ಮನುಷ್ಯನನ್ನ ಮೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. ಆಮೆನ್. உங்க உயிர் கொடுத்தாலும் கூட கனி பேசுறது ஆமென் ஒரு ஜாதி மனுஷ ஜாதி. ನಾವು ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟರು ಕೂಡ ಏನೋ ಒಂದು ಕೊರತೆಯನ್ನು ಮಾತನಾಡುವಂತ ಜಾತಿ ಮನುಷ್ಯ ಜಾತಿ. ಆಮೆನ್. ಆನ ஒருவர் இருக்கிறார். ಆದ್ರೆ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. நீங்க சோர்ந்து போனாலும் சோர்ந்து போகாதவர். ನೀವು ಸೋತು ಹೋದ್ರು ಕೂಡ ಅವರು ಸೋತು ಹೋಗೋದಿಲ್ಲ. நீங்க தப்பு பண்ணாலும் உங்க மேல கோச்சுக்காதவர். ನೀವು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅವರು ಕೋಪ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ಆಮೆನ್. நீங்க வந்து ஆமென் தவறினாலும் கூட உங்களை பார்த்து சிரித்த முகத்தோடு உங்களை பலப்படுத்துகிறவர். ನೀವು ಎಡವಿದ್ರು ಕೂಡ ನಿಮ್ಮನ್ನ ನಗು ಮುಖದೊಂದಿಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸುವಂತವರು. வாங்க அவரை சந்தோஷப்படுத்தலாம் வாங்க. ಬನ್ನಿ ಅವರನ್ನ ಸಂತೋಷಪಡಿಸುವ. அவரை சந்தோஷப்படுத்தலாம் வாங்க. ಅವರನ್ನ ಸಂತೋಷಪಡಿಸುವ ಬನ್ನಿ. அவர்தான் பரலோகத்திலிருந்து சொல்றாரு, எனக்கு இந்த பூமியில உன்னை தவிர யாரும் இல்லைன்னு. ಅವರು ಪರಲೋಕದಿಂದ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟರೆ ನನಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. பார்த்து சொல்ல ஏ தயக்கம், ஆண்டவரே உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல. ಅವರನ್ನ ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿ ನಾವು ಹೇಳುವ, ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ನನಗೂ ಕೂಡ ಯಾರು ಇಲ್ಲ. என் சொத்து சுகம் எல்லாம் நீங்க தான்ப்பா. ನನ್ನ ಆಸ್ತಿ ಐಶ್ವರ್ಯವೆಲ್ಲ ನೀವೇ. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ಈ ದಿನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ என்னெல்லாம் இருக்கிறதுங்க, ಏನೆಲ್ಲ ಇದೆಯೋ ஒரு வாசி யோசிச்சு பாருங்க. இது எல்லாவற்றிலும் கடவுள் என்றதை ஒன்றை எடுத்தால் என்னவா இருந்திருக்கும் எங்க வாழ்க்கை? ಇದೆಲ್ಲದರ ನಡುವೆ ದೇವರನ್ನ ನಮ್ಮ ಜೀವಿತದಿಂದ ತೆಗೆದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತೆ ನಮ್ಮ ಜೀವನ? ஒண்ணுமே இல்லங்க. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ. சுவாசிப்பதும் அவராலதான். ನಾವು ಉಸಿರಾಡುತ್ತಿರುವುದು ಅವರಿಂದ. நாங்க வீட்டில் வாசிப்பதும் அவராலதான். ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಓದುವಂತದ್ದು ಅವರಿಂದ. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? we are living in the house because of him. ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ದಿನ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಇರೋದ್ರಿಂದ. 4 பேர் எங்களை பார்த்து கனப்படுத்துறாங்கன்னா அது அவராலதான். 4 ಜನ ನಮಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ದೇವರೇ. நான் படுக்கையில படுத்திராதபடி நான் சுகத்தோடு இருக்கிறேன் என்றால் அவராலதான். ನಾನು ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿರದೆ ಈ ದಿನ ಆರೋಗ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ದೇವರೇ. ಅವಮಾನಗಳೆல்லாம் ಮಾರಿ ಕರ್ತர் இன்றைக்கு என்னை நிலைநிறுத்தியிருக்கிறார் என்றால் அவராலதான். ನನ್ನ ಎಲ್ಲ ಅವಮಾನಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಿ ಈ ದಿನ ದೇವರು ನೆಲೆ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ದೇವರೇ. தெருவிலியோ என் ஏரியாவிலியோ தினம் சாவுகளாயிருந்தாலும் என் வீட்டுக்கு ஒரு சாவு அணுகாதபடி கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் என்றால் அவருடைய பாதுகாப்பு தான். ನಮ್ಮ ಏರಿಯಾದಲ್ಲೂ ನಮ್ಮ ಬೀದಿಯಲ್ಲೂ ಅನೇಕ ಸಾವುಗಳು ನಡೀತಿದ್ರು ಕೂಡ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವುದೇ ಕೇಡು ಆಗದಂತೆ ನಾವು ಇದ್ದೇವೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಕಾರಣ ದೇವರೇ. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? அவர் இல்லாம வாழ்க்கையே இல்லங்க. அவர் ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಜೀವನವೇ ಇಲ್ಲ. அவர்தான் எங்களுடைய மூச்சாயே நாங்க நினைக்க கூடாது. ಅವರನ್ನ ಯಾಕೆ ನಮ್ಮ ಉಸಿರಾಗಿ ನಾವು ನೆನೆಸಬಾರದು? அவர்தான் எங்களுடைய வாழ்க்கையில முதல் இடத்தை ஏன் நாங்க கொடுக்க கூடாது? ಅವರಿಗೆ ಯಾಕೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮೊದಲ ಸ್ಥಾನವನ್ನು ನಾವು ಕೊಡಬಾರದು? ஆமென். யாரோ என்னிடத்துல வந்து கேட்டாங்க, ಯಾರೋ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಕೇಳಿದ್ರು, உங்களுடைய வாழ்க்கையில முதல் கடவுள், ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮೊದಲ ದೇವರು, அடுத்தது யாரு, ನಂತರ ಯಾರು, ಅದರ அடுத்து ಯಾರು, ಅದರ ನಂತರ ಯಾರು? முதல்ல என் வாழ்க்கையில தேவன், ಮೊದಲು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರೇ, அடுத்தது தேவன், ನಂತರವೂ ದೇವರೇ, அடுத்து தேவன், ಅದ ನಂತರವೂ ದೇವರೇ. ஏனென்றால் அவர் இல்லாம நான் இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಅವರಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲ. உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கடவுள் யார் என்றது. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾರು. நடந்து வந்த பாதையை நினைச்சு பார்க்கும்போது கடவுள் யார் என்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ನೀವು ನಡೆದು ಬಂತ ಹಾದಿಯನ್ನ ನೆನೆಸಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ದೇವರು ಯಾರು ಅಂತ. ಸಂಗೀತಕಾರன் சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಗಾರನ್ ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು, ಅದನ್ನ ಅನುಭವ ಸವಿದು ನೋಡು. எவ்வளவு பேர் சொல்றீங்க நான் வந்து அனுபவிச்சு பார்த்திருக்கிறேன்? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ ನಾನು ಅದನ್ನ ಅನುಭವಿಸಿ ನೋಡಿದ್ದೇನೆ? ஆமென். எவ்வளவு பேர் அனுபவிச்சிருக்கீங்க கர்த்தர் நல்லவர் என்று? கரங்களை இருந்தா கொஞ்சம் கை இருந்தா மேல தூக்குங்க பார்க்கலாம். ಎಷ್ಟು ಜನ ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು ಅಂತ ಅನುಭವಿಸಿದ್ದೀರಾ? ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ನೋಡುವ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவர் நல்லவர், ಅವರು ಒಳ್ಳೆಯವರು. அவர் மட்டும் எங்க வாழ்க்கையில் இல்லாமல் போயிருந்தார், ಅವರು ಮಾತ್ರ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿದ್ರೆ நாங்க என்றோ மண்ணாய் போயிருந்திருப்போம். ನಾವು ಯಾವತ್ತೋ ಮಣ್ಣಾಗಿ ಹೋಗಿರ್ತಿದ್ವಿ, மண்ணாய் போயிருந்திருப்போம். ಯಾವತ್ತೋ ಮಣ್ಣಾಗಿರ್ತಿದ್ವಿ. ஜீவ லோகத்திலே உயிரோடு கூட இருக்கிறோம் இன்றைக்கு என்றால் ಈ ಜೀವಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಂತವಾಗಿದ್ದೇವೆ ಅನ್ನೋದಾದ್ರೆ அதற்கு காரணமே எங்க ஆண்டவர் தான். ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇ ದೇವರು. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ, அப்பா எனக்கு நீங்க போதும் அப்பா, ಅಪ್ಪ ನನಗೆ ನೀವು ಸಾಕಪ್ಪ, நீ எனக்கு எஜமானன் அல்ல, ಅಪ್ಪ ನೀವು ನನಗೆ ಯಜಮಾನನಲ್ಲ, ஆண்டவரೇ நீர் எனக்கு அப்பா தகப்பனா இருக்கிறீங்க, ನೀವು ನನಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದೀರಾ. Why Jesus could fulfill all the commitments that he made to the Father. ಯಾಕೆ ಹೇಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಂದೆಗೆ ಕೊಟ್ಟಂತ ಎಲ್ಲಾ ಮಾತುಗಳನ್ನು ಅವರು ಪೂರೈಸಲು ಸಾಧ್ಯ
ಸಾಧ್ಯ. Because he was strong in that relationship with the Father. ಯಾಕಂದ್ರೆ ತಂದೆಯೊಂದಿಗೆ ಆ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಅವರು ತುಂಬಾ ಗಟ್ಟಿಯಾಗಿದ್ರು. எங்க உள்ளமெல்லாம் அவருக்காக இயங்கும்போது, ನಮ್ಮ ಹೃದಯವೆಲ್ಲ ಆತನಿಗಾಗಿ ತವಕಿಸುವಾಗ, அது கஷ்டமானதே ஆகட்டும், ಅದು ಕಷ್ಟವಾಗಿರೋದೇ ಆಗಲಿ, இல்லப்பா முடியாதுப்பான்னு சொல்ற மாதிரி இருந்தாலும், ಅಪ್ಪ ನನ್ನಿಂದ ಆಗಲ್ಲಪ್ಪ ಅಂತ ಹೇಳೋ ರೀತಿ ಇದ್ರು, நாங்க செஞ்சிருவோங்க, ನಾವು ಅದನ್ನ ಮಾಡ್ತೇವೆ, செஞ்சிருவோங்க, ನಾವು ಅದನ್ನ ಮಾಡ್ತೇವೆ. அவருடைய அன்பு எங்களை வற்புறுத்துகிறது. ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ಪ್ರೀತಿ ನಮ್ಮನ್ನ ಉತ್ತೇಜನ ಪಡಿಸುತ್ತದೆ. ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, His love constrains me. ಆತನ ಪ್ರೀತಿ ನಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ ಪಡಿಸುತ್ತದೆ. சொல்லுங்க, His love constrains me. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಆತನ ಪ್ರೀತಿ ನನ್ನನ್ನು ಒತ್ತಾಯ ಪಡಿಸುತ್ತದೆ. Hallelujah. Hallelujah. என்னால முடியுதோ முடியலையோ, ನಿಮ್ಮಿಂದ ಆಗ್ತದೋ ಆಗಲ್ವೋ, எனக்கு ஏங்க தலைநோவோ இல்லையோ, ನನಗೆ ತಲೆನೋವೋ ಇಲ್ವೋ, காலையில நான் ஏங்கிறேன், நான் ಬೆಳಗ್ಗೆ அவர் சமூகத்துல முழங்கால் படி இடுகிறேன், ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಮೊಣಕಾಲಾಗ್ತೇನೆ. கால்களெல்லாம் சோர்ந்து போயிருந்தாலும், ನನ್ನ ಕಾಲುಗಳೆಲ್ಲ ಸೋತು ಹೋಗಿದ್ರು ಕೂಡ, நான் முழங்காலில தான் வந்து அவரை தேடுவேன், ನಮ್ಮ ಮೊಣಕಾಲಲ್ಲೇ ಆತನ ಹುಡುಕ್ತೇನೆ. தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? இன்னைக்கு நான் வலியோடு இருக்கலாம், ಈ ದಿನ ನಾನು ನೋವಿನಲ್ಲಿ ಇರಬಹುದು, நான் உயிரோடு இருக்கிறதுக்கே அவர் தானே காரணம். ಆದ್ರೆ ಜೀವಂತವಾಗಿರುವುದಕ್ಕೆ ಆತನೇ ಕಾರಣ. அவர் மேல, அவர் எங்க மேல எவ்வளவோ அன்பை வைத்து, ಅವರು ನನ್ನ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು மகனை எனக்காய் கொடுத்தாரு. ಆತನ ಮಗನ ನನಗಾಗಿ ಕೊಟ್ರಲ್ಲ. அந்த அன்புக்கு நிகரான ஒரு அன்பு வேற எதுவுமே இல்ல. ಆ ಪ್ರೀತಿಗೆ ಮಿಗಿಲಾದಂತ ಪ್ರೀತಿ ಬೇರೊಂದಿಲ್ಲ. கூட இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಇರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಲ್ಲುವ. சொல்லலாமா, டாடி? ಎಲ್ಲರೂ ಹೇಳುವ, ಅಪ್ಪ நாங்க இன்னும் உங்களை நேசிக்கணும் டாடி, ನಾನು ಇನ್ನೂ ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕಪ್ಪ. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாம், ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಕೇಳುವ, நாங்க இன்னும் உங்களை நேசிக்கணும், ನಾನು ಇನ್ನೂ ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕಪ್ಪ, இன்னும் உயர்த்தி வைக்கணும் என் வாழ்க்கையில ஆண்டவரே, ನಾನು ಇನ್ನೂ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಮೇಲೆ ಎತ್ತಬೇಕು ದೇವರೇ. இதுவரையிலும் இல்லாத ஒரு உயர்வுல, ಇದುವರೆಗೂ ಇಲ್ಲದಿರುವಂತ ಒಂದು ಉನ್ನತಕ್ಕೆ அப்பா உங்களை நான் உயர்த்தி நிக்க வைக்கணும். அப்பா, ಅಪ್ಪ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಡಬೇಕಪ್ಪ. வாழ்க்கையில எல்லாமே நீங்க மாறணும் அப்பா. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ನೀವಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. நான் யார் சத்தத்தை கேட்கிறனோ இல்லையோ, உங்க சத்தத்தை மட்டும் ஆண்டவரே, உங்க சித்தத்தை மட்டும், உங்களுடைய ஆசையை மட்டும் நிறைவேற்றணும்பா. ಕರ್ತನೇ, ನಾನು ಯಾರ ಮಾತನ್ನ ಕೇಳ್ತೇನೆ ಇಲ್ವಾ, ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಾತನ್ನ, ನಿಮ್ಮ ಚಿತ್ತವನ್ನ ನೆರವೇರಿಸಬೇಕು ದೇವರೇ. சொல்லலாமா? ಎಲ್ಲರೂ வாய்களை திறந்து ಹೇಳುವ, ಎಲ್ಲ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು, ஏசப்பா எனக்கு நீங்க போதுமானவர், ಯೇಸಪ್ಪ ನನಗೆ ನೀನು ಸಾಕು. அப்பா, அந்த இரண்டாவது மகன், ಅಪ್ಪ ಎರಡನೇ ಮಗನು, அவನು அப்பா ಯಜಮಾನನಾய் பார்த்தான் தகப்பனே. ಅವನು ನಿಮ್ಮನ್ನ ಯಜಮಾನನಾಗಿ ನೋಡಿದ, வேலைக்காரனா நினைச்சிட்டான். ಅವನು ತನ್ನನ್ನ ಕೆಲಸಗಾರನಾಗಿ ನೆನೆಸಿದ. நீங்க என்ன வேலைக்காரனா விடலையே, ಆದ್ರೆ ನೀವು ನನ್ನ ಕೆಲಸಗಾರನಾಗಿ ಬಿಡ್ಲಿಲ್ವಲ್ಲ, என்ன பிள்ளையாய் தானே ஏற்றுக்கொண்டீங்க, ನನ್ನ ಮಗನಾಗಿ ತಾನೇ ಅಂಗೀಕರಿಸಿದ್ದೀರಾ, வாரிசா மாத்திட்டீங்களப்பா, ನನ್ನನ್ನ ವಾರಸುದಾರನಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದೀರಾ. எப்படி உம்மை மறப்ப, ನಾನು ಹೇಗೆ ನಿನ್ನ ಮರೆಯಲಿ, எப்படி உன்னை மறப்பப்பா, ಹೇಗೆ ಮರೆಯಲಪ್ಪ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳುವ, நன்றி அப்பா, ವಂದನೆ ಅಪ್ಪ, நன்றி அப்பா, ವಂದನೆ ಅಪ್ಪ.